அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் என்று சொன்னாலே ஆண்களுக்கு அது கொஞ்சம் புரியும், பெண்களுக்கு அதிகமாய் புரியாது. எல்லா விலைவாசிகளும் உயர்த்தப்படுகிற மாதம் தான் இது. ஏப்ரல் 1ஆம் தேதி 2-3 நாளைக்கு முன்பாக ஒரு பொருள் வாங்க போயிருந்தோம். அப்ப சொன்னாங்க, சார் பட்ஜெட்டில் விலை உயருது, இப்பவே வாங்கிக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து என்ன போகுது, விலை உயரப்போகுது, இப்பவே வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. எல்லா விலையுமே மாறப்போகிறது. 2 நாளைக்கு முன்னாக இப்படி ஒரு செய்தி வந்தது. ஸ்டேட் பேங்க், அதாவது பேங்குடைய அக்கௌண்ட், யூபிஐ எல்லாமே மாறப்போகுது அப்படின்னாங்க. ஆமா, அது மாதிரி இன்கம் டேக்ஸ், அப்படி எல்லாத்துக்குமே மாற்றங்கள் ஏற்படுகிற ஒரு நாள் தான் ஏப்ரல் மாதம். அல்லேலூயா. இதையெல்லாம் பெண்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதையும் கண்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வழக்கம் போல நடந்துட்டு இருக்கும். அந்த விலையுயர்வையும் மற்ற எல்லா காரியங்களையும் சந்திக்கிறது யார் தான்? ஆண்கள் தான். அல்லேலூயா. ஆனாலும் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டுதான் இருப்பாங்க. அல்லேலூயா. விலைவாசி உரைப்போது, உயர்ந்து விட்டது, இப்படி அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகமும் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 30:11. தாவீது விதமாக சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். போதும், எனது புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திற்குரியதான இந்த தேவ வசனம், இந்த வாக்குத்தத்தமானது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் புலம்பல் இருக்கு. புலம்பல்னா என்ன? ஆமா, பெண்கள் தனியாக அந்த கிச்சன்ல இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே காது கொடுத்து கேட்டீங்கன்னா, சொன்னேன் அப்பவே சொன்ன, மனுஷன் அப்படித்தான் பாருங்க, இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படிங்கிற சின்ன சத்தம் கேட்கும், லேசா கேட்கும், பேசுறதே லேசா கேட்கும். முறுமுறுத்தலும் புலம்பலுக்கும் வித்தியாசம் இருக்கு. முறுமுறுத்தல் ஒரு காரியத்தை பிடிக்கல, ஒரு காரியத்தை நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்துருச்சு, அல்ல கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியம் வந்துச்சு, இதை எப்படி பண்ணணும், அப்படியே முறுமுறுக்கிறது. ஆனா அந்த புலம்பல் இருக்கிறது, வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் ஏதாயிலும் ஒரு காரியத்தை குறித்து புலம்பிட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை நடந்த காரியமா இருக்கலாம், இப்படி எல்லாம் நடந்து போச்சு, அப்படி எல்லாம் ஆச்சு, இப்படி ஆச்சு. ஒருவேளை நடக்க போகிற காரியத்தை கூட, அதான் விலைவாசி ஒரு பொருள் நீங்க வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, மார்ச் மாதத்துல வாங்க முடியல, ஐயோ சொன்னாங்களே ஏப்ரல் மாதத்துல விலையெல்லாம் உயரப்போகுதுன்னு சொன்னாங்களே, ஐயோ எப்படி அந்த பொருளை வாங்குவோம் அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கும். எல்லாவற்றிலும் மனிதன் ஏதாயிலும், ஆண்களும் பெண்களும் சரி. ஆண்கள் புலம்புறது, பெண்கள் புலம்புறது கொஞ்சம் வெளியே கேட்கும், ஆண்கள் புலம்புறது அதுவும் கேட்காது. புலம்பல் இருந்து கொண்டுதான் இருக்கும். புலம்பல் என்றால் முனகல், முறுமுறுத்தல் இல்ல, முணங்கிட்டு இருப்பாங்க, அப்படித்தான் சொல்ல தமிழ்ல சொல்றது. முணங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன புலம்பிட்டே இருக்க? சில ஆண்கள் என்ன புலம்பிட்டே இருக்க, புலம்பி தள்ளுறையே அப்படிம்பாங்க. புலம்பல் இருந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றினீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் புலம்பலுடைய, உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் உண்டு. நான் கூட புலம்பிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு விதமான புலம்பல், ஒருவருக்கு ஒரு விதமா இருக்கலாம், இன்னொருக்கு இன்னொரு விதமா இருக்கலாம். ஆனா ஒன்றை இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய புலம்பலை வேறு எதுவும் மாற்ற முடியாது. இந்த வருடத்துல ஒருவேளை நம்முடைய புலம்பல் 2-3 மாசம் கழிச்சு கொஞ்சம் குறைஞ்சிடலாம், அடுத்த வருஷம் மறுபடியும் தொடங்கும். இப்ப இந்த புலம்பல் போச்சு, அடுத்து இன்னொரு புலம்பல் வரும், வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ண முடியும். ஒருவேளை நாம் ஒரு காரியத்தை குறித்து ஒரு இடத்துல சொல்லும் போது கொஞ்சம் ஏதோ மனசுக்கு ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி கொஞ்சம் குறையும், ஆனா மறுபடியும் அந்த புலம்பல் வரும். ஆனா நம்முடைய தேவன் நம்முடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நம்முடைய எல்லா புலம்பல்களையும் கர்த்தர் எப்படி மாற்றுவார்? ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. எப்பொழுது அந்த ஆனந்த களிப்பாக மாறிட்டு, அது ரொம்ப முக்கியம் இல்ல, என்ன செய்தா புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற பண்ணு சொல்லுங்க பாஸ்டர். நானும் புலம்பிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு அதுக்கு ஒரு விடை கிடைக்கல, நானும் என்னுடைய புலம்புல ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதே சங்கீதத்தின் 30ஆம் அதிகாரத்தின் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். 30ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல்
நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் ஆ. நான் உம்மை போற்றுவேன். ஆ. என் தேவனாகிய கர்த்தாவே, ஆ. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், ஆ. என்னை நீர் குணமாக்கினீர். ஆ. கர்த்தாவே, ஆ. நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி ஆ. நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். இப்போ இந்த 2வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்லி, என் தேவனாய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அடுத்து சொல்லு, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்கள் ஒன்றை நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கீழே எல்லாம் நீங்க வாசிக்கும் போது முக்கியமாக உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அல்லேலூயா. இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன? தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. மனிதனிடத்திலே சொல்லுவதனாலே நம்முடைய புலம்பல் என்ன செய்யறது இல்ல, சரியாக போறதில்ல, நம்முடைய புலம்பல் நிக்க போறதில்ல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எல்லாவற்றையும் சரி செய்தீர், நீர் என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஏப்ரல் மாதத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில புலம்பிட்டே இருக்காத, நீ என்கிட்ட சொல்லு, உன்னுடைய புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்திலே கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். நெருக்கத்திலே இருக்கும்போது புலம்புவோம். எல்லாரும் அப்படிதான் வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலைமையில இருக்கும்போது நம்ம புலம்பத்தான் செய்வோம். ஆனா தாவீது புலம்பல, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. அவர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார். நெருக்கங்கள் நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நெருக்கத்திலே நீ புலம்பிட்டு இருக்காத, நீ என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஏனென்றால் தாவீது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், அவனை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண இந்த தாவீதை போல நெருக்கத்திலே இருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணிவார். அல்லேலூயா. 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமா, நெருக்கத்துல இருக்கிற நாம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் நமக்கு செவி கொடுப்பார். யாரிடத்திலும் புலம்புறதுனால எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. இன்னும் நம்முடைய புலம்பல் அதிகமாகத்தான் செய்யும். புலம்ப இன்னும் அதிகமா வந்திருக்கு. புலம்பல கட்டுப்படுத்திடணும், இல்லாட்டா புலம்பிட்டே தான் இருப்போம். கடைசியில் நம்மள புலம்பல்காரி அப்படின்றாங்க, அல்ல புலம்பிட்டே இருக்கிறவன் சொல்லிடுவாங்க. இல்ல, ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு இப்படி நெருக்கம் இருக்கிறது, இந்த நெருக்கத்திலிருந்து நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் அவர் நிச்சயமாக நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. 77ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலேயும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். 77:1 என் தேவனை நோக்கி உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். ஆண்டவர்கிட்ட போய் புலம்பாதீங்க. யாரோ மனிதங்கிட்ட புலம்புற மாதிரி புலம்ப கூடாது. இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சத்தமாக நம்முடைய புலம்பல்களை என்ன செய்யணும்? சத்தமாக ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் முன்னாலே உட்கார்ந்துட்டு ஆண்டவர் எப்படி பண்ண, அப்படி பண்ண, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு. ஆண்டவர்கிட்ட தெளிவா சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே கெஞ்சணும். வேதத்திலே ஏராளமான பேர் புலம்பினதாக சொல்லப்பட்டிருக்கு. புலம்பினவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று நாம் பார்க்கும்போது, யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோனாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோனா 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. எந்த இடத்தில் இருந்து கொண்டு யோனா கூப்பிடுகிறார் பாங்க, மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். முனங்கின என்ன சொல்லி இருக்குது? புலம்பின என்ன சொல்லி இருக்குது? இல்ல,
அந்த வயிற்றிலிருந்து கூட என்ன செய்தாரா, கூக்குரல் இட்டாராம். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சத்தமா கூக்குரலிட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். இப்ப யோனா எந்த சிச்சுவேஷன்ல இருக்கான் பாருங்க. அவன் நினிவேக்கு போச்சோன்னா தர்ஷீஷுக்கு போயிட்டான். இப்ப தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கும்போது கடல்ல தூக்கி போட்டாங்க. இப்ப கடல்ல மீன் விழுங்கிருச்சு. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இப்ப மீனின் வயிற்றுல இருக்கிறேன் அது மட்டும் தான் தெரியும். அந்த வயிற்றில் இருந்து கொண்டு அவன் கூக்குரல் இட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த கூக்குரல் சத்தத்தை யார் கேட்டா? ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா புலம்பலையும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம சத்தமாக ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தோமானால், ஜெபித்தோமானால் நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்படும். வேதத்துல யாக்கோபை குறித்து விதமாய் சொல்லி இருக்கு. யாக்கோபு ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் கொண்டு அவனுடைய பலவரின் அங்கியை கொண்டு யாக்கோபுடைய கரத்திலே கொடுக்கிறான். யாக்கோபு அதை பார்த்து புலம்புகிறான். அப்படிதானே? 37ஆம் அதிகாரம். யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி யார் புலம்புறா இங்க? யாக்கோபு புலம்புகிறான். என்றால் தான் தன்னுடைய நேசகுமாரன், தனக்கு பிரியமான தன்னுடைய முதிர் வயதிலே பிறந்த யோசேப்பு இப்பொழுது ஒரு மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அவனுடைய வஸ்திரம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, அவனுடைய உடல் கூட கிடைக்கல. அப்படின்னா உடலை எல்லாம் அந்த மிருகங்கள் சாப்பிட்டு இருக்கும். எப்படி இருக்கு அந்த யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து போனா அவனுடைய பாடி கிடைச்சது, கொண்டு வந்தா நல்லா அடக்கம் பண்ணா பரவாயில்ல. இப்ப யோசேப்பை ஒரு மிருகம் பட்சித்து போட்டது, வேற ஒண்ணும் கிடைக்கல, அவனுடைய ட்ரெஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவனுடைய பிரியமான தகப்பட்டத்துல வந்து சொல்லும் போது எப்படி இருந்திருக்கு யாக்கோபு? யாக்கோபு புலம்பினான். அல்லேலூயா. யாக்கோபு புலம்பினான். ஆனால் அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். 46ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு சொல்லுகிறான் பாருங்க. 29, 30 வசனம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும். அல்லேலூயா. அன்றைக்கு மகன் மரித்து போய்விட்டானே, மிருகம் அடித்து கொண்டு போய்விட்டதே என்று புலம்பினான். ஆனால் இன்றைக்கு அதே மகனை பார்த்து என்ன செய்கிறார்? தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். இப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும், என்னுடைய குமாரன் மரித்து போகவில்லை, அவன் நன்றாயிருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனுடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஒரே பிரியமான மகன் மரித்து போனான் என்று புலம்பின அந்த யாக்கோபுடைய புலம்பலானது இப்பொழுது பெரும் ஆனந்த களிப்பாய் மாறி இருக்கிறது. அப்படியானால் யாக்கோபுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கலாம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக புலம்பி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுவும் சின்ன வயசுனா பரவாயில்ல, ஒரு யூத் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, அந்த வாலிப வயதுக்குள்ளே வந்துட்டாருன்னா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இதை எப்படி கரை சேர்க்க போறேன், இவன் எப்படி நல்லா இருக்க போறான், என்ன செய்ய போறான், நானாவது இப்படி வந்துட்டேன், இவன் என்ன வருவானோ, எப்படி ஆவானோ, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவானோ, இவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல மனைவி கிடைப்பானா, நல்ல கணவன் கிடைப்பாங்களா, பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பெற்றோரின் புலம்பலை தான் நாம் இங்கே யாரில் பார்க்கிறோம்? யாக்கோபிலே பார்க்கிறோம். யாக்கோபின் அந்த புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்படியானால் பிள்ளைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறதான பெற்றோர்கள் இனி புலம்ப வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட புலம்பினார்கள். ஆமா, யோசுவா 12 பேரை அழைத்து, நீங்கள் போய் இந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து வாருங்கள், நாம் கேள்விப்பட்டபடியே ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்டபடியே அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தானா? எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே புலம்பினார்கள் ஜனங்கள். அங்கிருந்து 2 பேரை தவிர 10 பேரெல்லாம் மோசமான செய்தியை கொண்டு வந்தார்கள்.
அந்த நாட்டை நம்ம சுதந்திரிக்க முடியாது. உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள் ராட்சசர்கள், அதை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அங்க இருக்கிற கோட்டைகள் எல்லாம் அரணா இருக்கிறது என்று சொன்னதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்கள். 40 வருடம் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை கண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு செய்தியை கேட்டதினாலே, வெறும் ஒரு செய்தியை, 10 பேர் சொன்ன ஒரு செய்தியை கேட்டபோது அவர்கள் புலம்பினார்கள். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் இப்பொழுது வேவுவாக்க போனவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அதை நம்ம சுதந்திரிக்க முடியாது, அங்கே நம்ம போக முடியாது, கோட்டைகள் பலமாயிருக்கிறது, அந்த ஜனங்கள் ராட்சசர்களாயிருக்கிறார்கள். இப்போ எல்லா வாக்குறுதிகளும் உடைந்து போயிட்டு ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு அப்பொழுது சபையார் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்களை தான் சபையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள். ஆனால் உண்மையாக என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த 12 கோத்திரத்தார் அதை பங்கிட்டு கொண்டார்கள். அப்ப எப்படி இருந்திருக்கு? பின்னால் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தவர்களுக்கு. உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த தேசத்தை இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படியானா நாமும் புலம்புகிற வேளையிலே நமக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே, நிறைவேறாமல் போய்விடுமோ என்று யாரோ சொல்லுகிற, ஏதோ சொல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் நம்பி நம்ம புலம்பி அழுது கொண்டிருந்தோமானால் இன்றைக்கு அந்த புலம்பலையும் அந்த அழுகை நிறுத்தி விடுவோம். ஏனென்றால் தேவன் அதை நிறைவேற்றுவார். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றினார். 10 பேர் இல்ல, 100 பேரே சொல்லட்டும், இது உனக்கு நடக்காது, நீ இப்படித்தான் இருப்ப, நீ எதிர்காலத்தை காண மாட்ட, ஆசீர்வாதமா இருக்க மாட்ட அப்படின்னு 10 பேர் இல்ல, இங்க 10 பேர் தான் சொன்னாங்க. நமக்கு 10 பேர் அல்ல, 100 பேர் சொல்லட்டும். இந்த வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சபையார் புலம்பினார்கள். ஆனால் அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப யாரோ சொல்லுறாங்கிறதுக்காக புலம்ப வேண்டாம், யாரோ எதையோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக புலம்ப வேண்டாம். இந்த செய்தி எனக்கும் தான் இருந்தது. அல்லேலூயா. இதை நேற்று தியானித்த போது எனக்கு இருந்து, நானும் புலம்பிட்டு தான் இருக்கிறேன். இப்படி சொல்றாங்களே, அப்படி சொல்றாங்களே, புலம்பிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இந்த வசனம் என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். அதான் நான் சொல்றேன், எனக்கு புலம்பல் இருக்குன்னா உங்களுக்கு இருக்காதா? கண்டிப்பா. உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் எந்த கவலையும் இருக்காது, எதை குறித்தும் புலம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவர்கள் புலம்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். எதிர்காலத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அது இன்னும் நிறைவேறவில்லையோ, நிறைவேறாதோ. ஒருவேளை நம்மை பார்த்து சிலர் சொல்லலாம், இல்ல இனி உங்களுக்கு லைஃப் இல்ல, இனி உங்களுக்கு வாழ்க்கை இல்ல, இனி நீங்க இப்படித்தான் அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனென்றால் 10 பேர் இஸ்ரவேல், அந்த 10 கோத்திரத்திலே தலைவர்களை தான் அனுப்புறாங்க, அதுல முதிர்ந்தவர்களை தான் அனுப்புறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்துதான் சொல்றாங்க, அந்த கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது, ராட்சசர் இருக்கிறார்கள், கோட்டைகள் இருக்கிறது, நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டோம், ஆண்டவர் நம்மளை போய் சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டாரு, இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னது நடக்க போறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 பேர் சொன்னாங்க, இல்ல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், கர்த்தர் நம்மோடு இருந்தார், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அவர்கள் சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே யாரோ சொல்றாங்க, எதையோ சொல்றாங்க, நடக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா புலம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உறுதியாய் நம்புங்கள். என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்திலே எஸ்தருடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு எதிராக சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. யூத ஜனங்களை எல்லாம் கொண்டு குவிக்கும்படியாக அங்கே சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய்
அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். யூத ஜனங்கள் எல்லாம் கொண்டு குவிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் சட்டம் இயற்றி அந்த சட்டத்துக்கு ராஜாவுடைய முத்திரை வைத்து 120 நாடுகளுக்கு அனுப்பியாகிவிட்டது. இந்த செய்தி தெரிந்த போது அவர்கள் என்ன செய்திருப்பார் யோசித்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு சமூகம் முழுவதும் அழிக்கப்பட போகிறது என்ற சட்டம் இல்லாமலே அழிக்கிறாங்க. அப்ப சட்டம் வந்தா எப்படி செய்வாங்க? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கோத்திரத்தின் யூத ஜனங்களுடைய வாழ்க்கையை முடிந்து போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் உபவாசித்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். ஆனா வாசிக்கிறோம் பாருங்க, அங்கே 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கலாம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. புலம்பலும் போச்சு, அழுகையும் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ நகரமே ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. வாசிக்கலாம் கீழே. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. ஹல்லேலூயா. ரெட்டுடுத்தி அழுது புலம்பிக் கொண்டிருந்த யூத ஜனத்துக்கு இப்போது விருந்துண்டு, மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு என்ன செய்யற கொண்டாடும் நாளாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? உபவாசித்து தேவனிடத்திலே சொன்னாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்டாங்க, ஆண்டவரே, நாங்கள் இந்த யூத குலம் அழிய வேண்டியது உம்முடைய சித்தமா? அழிய போகிறதே, என்ன செய்கிறது என்று அந்த மொர்தெகாயோடு கூட சேர்ந்து யூத ஜனங்கள் எல்லாம் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்னமா எப்படியாய் மாறிவிட்டு பாருங்க. அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிற்று. ஹல்லேலூயா. கொண்டு குவிக்கப்பட வேண்டிய நாள், அழுது புலம்ப வேண்டிய நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்த யூத ஜனங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நாளுமா மாறிட்டு கர்த்தர் அப்படியாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் சரி, அழிவுக்கு நேராக நம்முடைய மரணமே நேரிடாக வந்து நின்றாலும் சரி, நாம கலங்க கூடாது, புலம்ப கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் எப்படி மாற்றுகிற தேவன்? மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்கிற நாளுமாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக சட்டங்கள் எழும்பட்டும், நமக்கு எதிராக எந்த காரியங்களை எழும்பட்டும், ஒன்று செய்ய வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல மட்டும் சொல்லுங்க. யூத ஜனங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏண்டா கொஞ்சம் ஜனங்கள் தான் அந்த நாட்டிலே, கொஞ்சம் ஜனங்கள் தான் இருந்தது. அவருடைய செயல்கள் மாறுபட்டதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே பரவி கிடந்தார்கள், ஒரு இடத்துல இல்ல. ஆகவே கொண்டு குவிப்பது எளிது. ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா எதிர்ப்பாங்க, ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க, அதனால அவங்க எதிர்க்க முடியாது. அப்ப நிச்சயம் மரணத்தை எதிர்பார்த்திருந்த யூத ஜனங்களுக்கு எப்படி மாறிட்டு? மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்கிற நாளுமாய் மாறிட்டு. அப்படியானால் இஸ்ரவேல் யூத ஜனங்களுடைய அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவ்விதமாகவே செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எலிசா எலியாவை நினைத்து புலம்பினான். ஹல்லேலூயா. எலியா ஒரு நல்ல தேவ மனிதன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவனோடு கூட பயணம் செய்த எலிசா, அப்படி வேதம் சொல்லி இருக்கிறது. அங்கே சாப்பாத்தின் குமாரனாய எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாய எலிசா. ஆமா, எலியாவோடு கூட எலிசா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த எலியாவும் எலிசாவும் சில நேரத்தில் அப்படி இப்படி குழப்பம் வரும். முதல்ல எலியாவா எலிசாவா அப்படி எல்லாம் குழப்பம். எலியா முதல்ல இருந்தாள் யாரு? எலியா. இப்ப எலியாவுடைய கடைசி நாட்கள் வந்து விட்டது. இப்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதானே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டான். இவ்வளவு நாள் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், எலிசாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் எலியா கூட போகணும், சாப்பிட்ட உடனே தண்ணி ஊற்றி கையை கழுகணும், அவனுக்கு உதவி செய்யணும், அவன் கூட எங்கேயும் போகணும், அவ்வளவுதான். வேற யாரையும் தெரியாது, வேற எந்த வேலையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த எலிசா புலம்புகிறான். எப்படி? என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. 14, 15 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிட்டு தன்னுடைய சால்வையை கிழித்து அவன் யோர்தானை அடித்த போது யோர்தான் 2ஆய் பிரிந்தது. ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. சாதாரண எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லப்பட்டவன் இன்றைக்கு எலியாவை காட்டிலும் சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்குகிறான். அப்போ அந்த எலிசாவுடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அழுது புலம்ப வேண்டாம். ஒருவேளை நம்முடைய உள்ளத்திலே பாரங்கள் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சொல்லிடுவோம், கூப்பிட்டுருவோம், சத்தமிட்டுருவோம், கூக்குரலிட்டுருவோம். நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், இன்றைக்கு ஜீவிக்கிறவர். நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில, இந்த ஏப்ரல் மாதத்துல ஒருவேளை இதுவரை நம்ம புலம்பிக் கொண்டிருந்தோம்னா, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு செஞ்சிருக்க, இன்னும் ஏராளமான பேருக்கு வேதத்திலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் சொல்ல முடியும். ஏராளமானவருடைய புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறி இருக்கிறார். நமக்கு தெரியும், அன்னாளை பற்றி தெரியும், புலம்பினா. அல்லேலூயா. அன்னாள் புலம்பினா, சத்தம் கூட வெளியே வரல, கண்ணீர் தாரை தாரையே வடிகிறது. அவளுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். எல்லா சூழ்நிலைமையிலும் அப்படி அழுத புலம்பின ஜனங்களுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின ஒரு தேவன் இருக்கிறார். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன், அதுதான் நம்முடைய தேவன். ஆகவே இனி புலம்ப வேண்டாம், இனி அழ வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று சொல்லுவோம். கூப்பிட்டான், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு அதையெல்லாம் சரி செய்தீர், என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் என்று தாவீது சொல்லுகிறானே. ஆகவே தாவீதுடைய சாட்சி நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தாவீதுடைய புலம்பலையே ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார் என்றால், நம்முடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளோ நாள் நம்ம புலம்பி இருக்கலாம், நடந்த ஒரு காரியத்தை குறித்து புலம்பி இருக்கலாம், நடக்காம போன ஒரு காரியத்தை குறித்து கூட, ஐயோ அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது நடந்ததை குறித்து கூட புலம்பிக் கொண்டிருக்கலாம். அல்லது நடக்க போகிற ஒரு காரியம், அது எப்படியா ஆகுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். எந்த விதமான புலம்பல் ஆனாலும் அந்த புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய புலம்பல், உன்னுடைய அழுகை, உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தம், உன்னுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டட்டும். அந்த சத்தத்திற்கு ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் வாழ்க்கையில மாற்றி போடுவார். விசுவாசத்தோடு கூட யார் யார் புலம்பிக் கொண்டிருக்கிறோ, எந்த காரியத்தை குறித்த ஆயிலும் சரி, அது பிள்ளைகளை குறித்த காரியமாயிருந்தாலும் சரி, எதிர்காலத்தை குறித்த காரியமாயிருந்தாலும் சரி, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய காரியங்களை குறித்த புலம்பலாயிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டிய காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தாலும், நடந்த ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தாலும், இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது, உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். அதுதான் நம்முடைய தேவனுடைய செயல். நம்ம புலம்பிட்டே இருக்க ஆண்டவர் விட மாட்டாரு. நம்முடைய புலம்பல் ஒருவேளை நம்முடைய கணவனுக்கு கேட்காம இருக்கலாம், மனைவிக்கு கேட்காம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், உறவினர்களுக்கு தெரியாம இருக்கலாம். புலம்பல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றால் வாழ்க்கையில ஏற்பட்ட சில தோல்விகள், வாழ்க்கையில ஏற்பட்ட சில கஷ்டங்கள், சில வியாதிகள், சில சூழ்நிலைமைகள் எல்லாம் நம்மை புலம்ப செய்கிறது. எந்த மனிதன் புலம்பவில்லை? சாலமோன் ஞானியே புலம்பினான், தாவீது ராஜா புலம்பி இருக்கிறார், பெரிய பெரிய மனிதர்களும் சரி, சிறிய சிறிய மனிதர்களும் சரி புலம்பி இருக்கிறார்கள். ஆனால் யார் யார் தேவனை நோக்கி புலம்பினார்களோ அவர்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி இருக்கிறார். அருமையான தங்கையே, அருமையான பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுவரை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். இன்றோடு உங்களுடைய புலம்பல் நின்று போகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே பல வருடங்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறேன், பல மாதங்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே யாரிடத்துல சொல்றதுன்னு தெரியல, சொல்லி பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால நான் சொல்லவும் இல்லை. என்னுடைய புலம்பலை கூட நீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீரோ என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். நான் இந்த காலை வேளையிலே
தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, நீர் என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீர் என்று இந்த கால வேளையில நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு அப்படி செய்வீராக என்று சொல்லுவோமானால் கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இந்த மாதத்திலேயே கூட உங்களுக்கு செய்வார். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி அந்த புலம்பலை ஏறெடுப்போமா? நிச்சயமாக வாழ்க்கையில பல சூழ்நிலைமைகளை நம்ம கடந்து கொண்டிருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலைமையிலும் நம்மோடு இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவன் அல்லோ அவர். என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் செய்ய மாட்டார்? அந்த ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய நிலைமையை பாரும் ஆண்டவரே, யாரிடத்துல போவேன்? ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையுமே. தெய்வ அன்பு என்ன உன்னதம், தெய்வ அன்பு என்ன உன்னதம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆமா, பலருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்வோம்? ஒன்றுமில்லாமலே வந்தோம், ஆனால் கரம் பிடித்து நம்மை நடத்தினார். நம்முடைய பெரிய குறைகளை கண்ட பின்பும் நம்மை நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார். எவ்வளவு நல்ல தேவன்! இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த வாழ்க்கையை சமர்ப்பித்து நன்றி சொல்லுவேன்? புலம்பல் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவர் அதை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக, இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களை, ஆண்டவரே, எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினதற்காக நன்றி. அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும்.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய புலம்பல்களையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. அப்படி செய்வேன் என்று சொன்னதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த மாதத்தின் தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாதத்திலே அவர்களை அற்புதமாய் நடத்துவீராக. அவளுக்கு முன்னும் பின்னும் செல்வீராக. அவளுக்கு ஆலோசனை கொடுப்பீராக. இதிலே நடவுங்கிற சத்தத்தை அவள் கேட்கட்டும் ஆண்டவரே. இதோ நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த பிள்ளைகளை கைவிடாதபடி இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக கர்த்தர் நடத்தும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் மீண்டும் என்று சதா காலங்கள் இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.